திருவாரூரில் மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அரசு பள்ளி ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் இருவரை விடைத்தாள் திருத்துவதற்கு உதவி செய்யுமாறு தனது வீட்டிற்கு ஆங்கில ஆசிரியர் வரவழைத்துள்ளார். அப்போது பாலியல் சீண்டலில் அவர் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆங்கில ஆசிரியரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். கோவையில் மனைவியை கணவன் சுட்டுக் கொன்ற விவகாரத்தில் 29 குண்டுகளை பயன்படுத்தியதாக வெளியான தகவல் வதந்தி என்றும், ஒரே குண்டு மட்டுமே பயன்படுத்தப்பட்டதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. ஒரு குண்டுக்குள் 29 பெல்லட்ஸ், அதாவது பால்ரஸ் உருண்டைகள் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கி உரிமம் அவரது தந்தையின் பெயரில் இருப்பதாகவும், மிருகங்களை வேட்டையாட பயன்படுத்தப்படும் குண்டுகளில் இதுபோன்று இருக்கும் என்றும் கூறியுள்ளது. இந்த நாட்டு துப்பாக்கிகளில் ஒரு முறை லோட் செய்தால் ஒரு முறை மட்டுமே சுட முடியும் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.